ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்பிஸ். எல்லாரும் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கீங்க நம்புறேன். நான் நம்ம சேனலில் ஆட்டோமோட்டிவ் ரிவ்யூஸ் அதுக்கப்புறம் ட்ராவல் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. என்னோட ஷார்ட்ஸ் சேனல் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் சேனலுக்குள்ள லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க. ஆகஸ்ட் 2 சிட்ராயின் இந்தியா எல்லா ஆட்டோமோட்டிவ் ஜேர்னலிஸ்டையும் வச்சு ஒரு அன்வீலிங் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் கர்வ் கான்செப்டான சிட்ராயின் பாசால்ட்டை கம்ப்ளீட்டா வந்து அன்வீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோவன் ரோட்ஸ்ல இந்த வெஹிக்கிளை கம்ப்ளீட்டா நம்மளோட எல்லா ஆட்டோமோட்டிவ் ஜேர்னலிஸ்டும் டிரைவ் பண்ணி இந்த வெஹிக்கிளோட ஃபீலை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சிட்ராயின் பேஸா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அதாவது நம்ம கிட்ட இருக்க இப்ப C3 and C3 ஏர் கிளாஸ்ல கொஞ்சம் அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் பாசால்க்கான கம்ப்ளீட் அப்டேட் நமக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. சிட்ராயின் C3 ஏர் கிளாஸ் அதுக்கப்புறம் சிட்ராயின் C3 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ண ஃபீச்சர் எல்லாமே இப்ப நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். உள்ள வந்து பார்க்க போனா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிக்கான ஆப்ஷன் எல்லாம் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVMs நமக்கு வந்து கிடைக்குது. ஃப்ரண்ட் ஸ்டைல் ஃப்ரண்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட் நமக்கு வந்து கிடைக்குது. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சர் நமக்கு கொஞ்சமா மாத்திருக்காங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ்க்கான அந்த அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ்ல சென்டர் ஆம்ரெஸ்ட்க்கான அப்டேட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த குட்டி அப்டேட்ஸ் நம்மளுக்கு வந்து கரண்ட் ப்ரொடக்ஷன் வேரியன்ட்ல வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மேசிவான தீம் அதுக்கப்புறம் மேசிவான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா சிட்ராயின் பாசால்ட்க்கான கம்ப்ளீட் அன்வீலிங் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. சிட்ராயின் பாசால்ட்டோட எக்ஸ்டீரியர் டிசைன் பத்தி பார்க்க போனா நல்லா ஃப்ரெஷ் அண்ட் ரோபோஸ்ட் டிசைனா நமக்கு வந்து இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஒரு டெக் அண்ட் மாடர்னான ஃப்ரேம்ல இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. என்டையர் ஸ்ட்ரீம் லைன் அதுக்கப்புறம் ஸ்லீக்கான அந்த ரூஃப் லைன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. சிட்ராயின் பாசால்ட் பத்தி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும். கம்ப்ளீட்டா கர்வ் கான்செப்ட்ல வர ஒரு SUV. இதோட சைட் ப்ரொஃபைல் எல்லாமே பார்க்க போனா நம்மளுக்கு செடான் அண்ட் SUV ஸ்டைல வந்து ரிசம்பிள் பண்ற மாதிரி வந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு அந்த ரூஃப் லைன்ஸ் எல்லாம் நல்லா கர்வியா ஒரு ஸ்ட்ரீம் லைன் டிசைன் மாதிரி நமக்கு வந்து தெரியுது. ஒரு டெக் அண்ட் மாடர்ன் டிசைனா இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். டாடா கர்வோட எனக்கு கொஞ்சம் இந்த டிசைன் வந்து நல்லா அப்பீலிங்கா வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வந்து நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பத்தி பார்க்க போனா ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் நல்லா போல்டரா நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அந்த யூனிக்கான சிட்ராயின்கான கிரில் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. கிரில் அண்ட் சிட்ராயின்கான லோகோ எப்பவுமே பாக்குற மாதிரி இன்டகிரேட்டட் நமக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்திருக்காங்க. நார்மலா நம்ம சிட்ராயின் C3 என்னென்ன அப்டேட்ஸ் வந்து பார்த்தோமோ அதே ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் தான் நமக்கு சிட்ராயின் பாசால்ட்லயே வந்து இருக்க போகுது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் டைப் LED ஹெட்லாம்ப்ஸ் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. தனி செக்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்கும். மேல DRLஸ்க்கான ஆப்ஷன் நமக்கு வந்து கிடைக்குது. DRLs அந்த இண்டிகேட்டர்ஸ் இன்டகிரேட்டட் நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஃப்ரண்ட் பம்பரோட டிசைன் எல்லாம் பார்க்க போனா ஒரு ஸ்பிளிட் டைப்ல நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல போல்டான ஸ்டாண்ட்ஸ் அது ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே நாம பம்பரோட கீழ வந்து வந்தோம்னா எக்ஸ்ட்ரா ஆடா வந்து பாத்தீங்கன்னா சில்வர் ட்ரீட்டட் ஸ்கிட் பிளேட்ஸ்க்கான ஆப்ஷன் நமக்கு வந்து கிடைக்குது. ஃபாக்லாம்ப்க்கான ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல போல்டான ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் தான் நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே நாம சைட் ப்ரொஃபைல் பத்தி பார்க்க போனா சைட் ப்ரொஃபைல் நல்லா ஸ்டன்னிங்கா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு போல்டான ஸ்டாண்ட்ஸ் இந்த வெஹிக்கிள் நமக்கு வந்து இருக்கு. ரூஃப் ரைல்ஸோட அடிஷன், அந்த ஸ்லாண்டிங் ரூஃப் லைன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்டர்பாடி ஸ்கிட் பிளேட்டோட அடிஷன், டோர் சைடு மோல்டிங்ஸோட அடிஷன், இதெல்லாமே வெஹிக்கிளோட அந்த லுக்கை இன்னும் கொஞ்சம் அப்பீலிங்கா காட்டுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்டு வீல் கிளாடிங்ஸ் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அலாய் வீல்ஸ் பத்தி பார்க்க போனா நமக்கு 16 to 17 inch அலாய் வீல்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு. அலாய் வீல்ஸோட டிசைன் நல்லா சூப்பரா ஸ்டன்னிங்கா வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். யூனிக் ஸ்டார் ஷேப் டிசைன் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சைட் ப்ரொஃபைல்ல கம்ப்ளீட்டான அந்த ஸ்லீக் ஏரோடைனமிக் கர்வி ஸ்டைல் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இது சிட்ராயின் பாசால்ட்க்கான அந்த கர்வி தீமை வந்து ரிசம்பிள் பண்ணுது அப்படின்ட்டு சொல்லலாம். சைட் ப்ரொஃபைல் பார்க்க நல்லா தான் வந்து இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். நீங்க கீழே கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க இந்த வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ரியர்ல வந்தோம்னா ரியர்ல எல்லா ஆக்சிலரி ஃபங்க்ஷன்ஸும் நமக்கு இப்போ வந்து கொடுத்திருக்காங்க. விண்டோஸ் டிஃபா இருக்கணும் ஃபங்க்ஷனாலிட்டி, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ஸ்கிட் பிளேட், ரிஃப்ளெக்டர்ஸ்க்கான செட்டப் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தா மாதிரியான அதே அப்ரைட் ஸ்டாண்ட்ஸ் ரியர்லயும் நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எட்ஜ் கட் டிசைன் உள்ள பூட் கேட்ஸ் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இது ரியரோட டிசைன் பிராக்டிகாலிட்டியா நல்லா ஸ்போர்ட்டியரா காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ராப்பர் டைப் டைல் லாம்ப் யூனிட்ஸ் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. என்டையர் டைல் லாம்ப் யூனிட்ஸ் நமக்கு ஹாலஜன் யூனிட்ல வந்து கிடைக்கும். LED யூனிட் எதுவுமே வந்து கிடையாது. டைல் லாம்போட டிசைன் இந்த வெஹிக்கிள் நல்லா ஷூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கனெக்டட் டைல் லாம்ப்ஸ் எல்லாம் கொடுக்காதது ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா கனெக்டட் டைல் லாம்ப்ஸ் வந்து கொடுத்தா அந்த வெஹிக்கிளோட அக்ரெசிவ்னஸ் ரியர்ல அது வந்து எடுத்துட்டு வராது. இந்த எல்லா கம்ப்ளீட் பேக்கேஜோட ரியர் ப்ரொஃபைல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போல்டான ஸ்டாண்ட்ஸ்ல ஒரு ஸ்போர்ட்டியர் டிசைன் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம இன்டீரியர்ல வந்தோம்னா இன்டீரியர்ல நம்ம சிட்ராயின் C3 பார்த்தா அதே ஃபீச்சர்ஸ் தான் வந்து இருக்கு. நான் முன்னாடி கூட வந்து சொல்லியிருந்தேன். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், டிஜிட்டல் இன்ஃபோடைன்மென்ட் ஸ்கிரீன், அதுல ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா ஆடா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் ஏசி ஃபீல் இந்த வெஹிக்கிள் நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். இன்டீரியர்ல எக்ஸ்ட்ரா டெக்கியான ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்க போனா நமக்கு ஹை அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ் நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ORVM நீங்க வந்து இப்போ எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் சென்டர்ல வந்து ஆம்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு லெங்தியான ஆம்ரெஸ்ட் அந்த ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் டிசைன் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. என்டர் இன்டீரியருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் டிசைனை வந்து ரிசம்பிள் பண்ணுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ரியர்லயே நமக்கு 3-point சீட் பெல்ட், பேசஞ்சருக்கு ஹெட் ரெஸ்ட் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ISOFIX ஸ்டைல் சீட் மவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா அப்டேட் பத்தி பார்க்க போனா ரியர்ல நமக்கு ஹேண்ட் ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரியர் AC வென்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து கிடைக்குது. அடிக்குவேட்டான சார்ஜிங் சாக்கெட் அதெல்லாமே நமக்கு இன்டீரியர்ல வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல பிராக்டிகலான இன்டீரியர் தான் நமக்கு இந்த 10 to 15 lakh பிரைஸ் செக்மெண்ட் கிடைக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஃபைனலா நம்ம இன்ஜின் ஆப்ஷன் பத்தி பார்க்க போனா இந்த வெஹிக்கிள் 2 இன்ஜின் ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுக்க போறாங்க. ஒன்னு வந்து 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து கிடைக்கும். இன்னொன்னு 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா
சம்வேர் அரௌண்ட் 109 bhp ஆஃப் பவர், அதுக்கப்புறம் 190 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்லாம் நார்மலாக இந்த வெஹிக்கிள் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த 3 சிலிண்டர் பியூர் டெக் பெட்ரோல் இன்ஜின் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. நல்லா ரிஃபைண்டா நல்லா அந்த ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் குவாலிட்டியோட நமக்கு இந்த வெஹிக்கிள் வந்திருக்கும். நல்ல ரிலையபிலிட்டி இந்த பெட்ரோல் இன்ஜின் தரும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பிரைஸ் பற்றி பார்க்க போனால் இந்த வெஹிக்கிள் நமக்கு சம்மர் அரௌண்ட் 9.8 இருந்து 10 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்க்குள்ள வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 14th என்னமோ லான்ச் பண்றதாக சிட்ராயன் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க 10 to 15 lakhs கொடுத்து ஒரு யூனிக் டிசைன் ஸ்டைலில் இருக்க இந்த SUV கூப்பை வந்து கன்சிடர் பண்ணுவீங்களா, அதாவது சிட்ராயன் பாசால்ட் வந்து கன்சிடர் பண்ணுவீங்களான்னு கீழே கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அப்படி கன்சிடர் பண்றதுன்னா உங்களுக்கு இந்த சிட்ராயன் பாசால்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு புது வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, bye from Krish Views.